இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற புனித வனத்தந்தோணியார். நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உன் உடைமைகளை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்ற இயேசுவின் வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்டு இயேசுவுக்காய் தனது வாழ்வை அர்ப்பணம் செய்து இயேசுவின் மீது தனியா தாகம் கொண்டு பாலைவனத்தில் தனது தவ வாழ்வை தொடங்கி வனத்துறவியாக வாழ்ந்து துறவு வாழ்வின் தந்தை என அனைவராலும் புகழப்படுபவர்தான் வனத்து அந்தோணியார். இவர் எகிப்து நாட்டில் கோமா என்னும் இடத்தில் 251 ஆண்டில் பக்தி மிகுந்த குடும்பத்தில் பிறந்தார். அதிகம் படிக்காதவர் என்றாலும் தாயின் அறிவுரைப்படி ஆலய வழிபாட்டுகளுக்கு தினம்தோறும் செல்லும் வழக்கம் கொண்டவர். சிறு வயதிலேயே அருட்பணியாளர்களுக்கு உதவும் இயல்பான ஆர்வத்துடன் வளர்ந்தவர் வனத்து அந்தோணியார். தனது 18வது வயதில் பெற்றோரை இழந்தார். இருப்பினும் தன் சகோதரியின் அரவணைப்பில் அன்னையை கண்டு மகிழ்ந்தார். ஒருமுறை ஆலயத்தில் இருந்தபோது குருவானவர், நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உன் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்ற மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 19 இறைவார்த்தை 21 வார்த்தையை வாசித்தார். இந்த வார்த்தையால் தொடப்பட்ட அந்தோணியார் இறைவனிடம் தொடர்ந்து ஜெபித்தார். பிறகு தனது வீட்டிற்கு வந்து நிலங்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்தார். பெண்களுக்காக கன்னியர் மடங்கள் இல்லாத காலம். இருப்பினும் கன்னியர்கள் தனியாக இல்லங்களில் சேர்ந்து வாழும் முறை அங்கிருந்தது. அங்கே தனது சகோதரியை விட்டுவிட்டு தானும் துறவு வாழ்வு வாழ ஆரம்பித்தார் அந்தோணியார். துறவு மடங்கள் இல்லாத காலகட்டத்தில் திருமணம் செய்து கொண்டும் பலர் வீட்டை விட்டு வெளியேறி நகர்ப்புறத்திலோ அல்லது கிராமத்திலோ தனியாக குடிசை அமைத்து அதில் தங்கி தன்னொழுக்கம், ஜெபம், காட்சி தியானம் என்று துறவு வாழ்வு வாழ்ந்து வந்தார்கள். இவர்களுக்கு சீடர்களும் இருந்தார்கள். அந்தோணியார் இவர்கள் வயதில் மூத்த ஒரு துறவியிடம் சேர்ந்து தவ வாழ்வை ஆரம்பித்தார். பட்டினி கிடந்து முழு நேரமும் ஜெபம் செய்தார். ஒரு இளைஞனுக்கு வரக்கூடிய எல்லா விதமான சோதனைகளிலிருந்தும் மீண்டு வர பாடுபட்டார். தொடர் தேடலில் இருந்த அந்தோணியார் 15 ஆண்டுகளுக்கு பிறகு தம் 35வது வயதில் நைல் நதியின் கிழக்கு கரையில் உள்ள மலை மேல் சென்று தவமிருக்க ஆரம்பித்தார். யாருடைய முகத்தையும் பார்க்காமல் 20 ஆண்டுகள் தனியாக இருந்தார். தன்னை பார்க்க வந்தவர்களுக்கும் முகம் காட்டவில்லை. சுவரில் இருந்த துளை வழியாக இவரை காண வந்தவர்கள் இவருக்கு உணவுப் பொட்டலங்களை கொடுத்தார்கள். இவருடைய சீடராக விரும்பிய பலர் இவரை தேடி வந்தார்கள். மலையை சுற்றி குடிசைகள் அமைத்து தங்கினார்கள். தங்களை வழிநடத்த வருமாறு தொடர்ந்து அவரை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவர்களிடம் அனைத்தையும் விட கிறிஸ்துவின் மீது முழுமையான அன்பு செலுத்துங்கள் என்று கூறினார். சீடர்கள் கேட்டுக்கொண்டதால் அவர்களின் அன்பு குரலுக்கு செவிமடுத்து அவர்களுக்காக 305 ஆண்டில் முதல் துறவு மடத்தை ஆரம்பித்தார். தன்னை பின்பற்றியவர்கள் கிறிஸ்துவின் உண்மை சீடர்களாக வாழ வழிகாட்டினார். இதனால் இவர் கிறிஸ்தவ துறவு வாழ்வின் தந்தை என அழைக்கப்படுகிறார். மேலும் பெரிய அந்தோணியார், எகிப்து அந்தோணியார், மடாதிபதி அந்தோணியார், பாலைவனத்து அந்தோணியார், துறவி அந்தோணியார் என பல பெயர்களாலும் அன்போடு அழைக்கப்படுகிறார். பாலைவனத்திற்கு தன்னை பார்க்க வருகிறவர்களுக்கு மறையுரை நிகழ்த்தினார். படிப்பறிவில்லாத இவரது வார்த்தைகளில் நம்பிக்கையும் இறைஞானமும் மிகுந்ததை எல்லாரும் கண்டு கொண்டார்கள். பேரரசர் மேக்சிமியானோஸ் காலத்தில் கிறிஸ்தவர்கள் அதிகம் உயருட்டதால் அவர்களை ஊக்கப்படுத்தவும் ஆறுதல் படுத்தவும் 311 ஆண்டில் அலெக்சாந்திரியா சென்றார். இறை தந்தையும் இயேசு கிறிஸ்துவும் ஒரே இறையியல்பு கொண்டவர்கள் இல்லை, மாறாக ஒத்த இறையியல்பு கொண்டவர்கள் என்ற ஆசியுஸின் தப்பறை கொள்கைகளை கண்டித்து உரை நிகழ்த்த 350 மறுபடியும் அலெக்சாந்திரியா சென்றார். இந்த தப்பறை கொள்கையை எதிர்த்த அலெக்சாந்திரியா நகர் ஆயர் அத்தனாசியார் 5 முறை நாடு கடத்தப்பட்டார். 3வது முறையாக நாடு கடத்தப்பட்ட போது பாலைவனத்திற்கு சென்று அந்தோணியாருடன் வாழ்ந்தார். இதனால் தான் அந்தோணியாரின் வாழ்க்கை குறிப்புகளை அத்தனாசியார் தெளிவாக எழுதியுள்ளார். இறைவனின் தூண்டுதலால் வனத்தில் வாழ்ந்து வந்த மற்றொரு துறவியான வனத்து சின்னப்பரை அந்தோணியார் சந்தித்தார். இவர் தோல் நோய் உடையோர்கள், கூடை செய்வோர், கல்லறை குழி வெட்டுவோர் அனைவருக்கும் பாதுகாவலராக விளங்குகிறார். இறைவனின் அருட்கரமான செயல்பட்ட அந்தோணியார் 105வது வயதில்
ஜனவரி 17ஆம் நாள் 356ஆம் ஆண்டில் இறந்தார். இவரிடம் நாம் கற்க வேண்டிய பாடம் என்னவென்றால், நமக்கு நிறைவு தருவது இவ்வுலக செல்வங்கள் அல்ல, மாறாக விண்ணக செல்வமே என்பதே. ஆண்டவர் ஒருவரே நமக்கு நிறைவு வாழ்வை கொடுக்கின்றார் என்ற ஒரு புரிதலை நாம் உருவாக்கி கொள்ள இந்த புனிதர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார்.